மாணிக்கம். அதெல்லாம் ஒரே வழி. அந்த மாணிக்கம் என்னம்மா? அவன் இன்னும் வரலம்மா. 5 மணிக்கே வர வேண்டிய மணி 6க்கு மேல ஆகுது, இன்னும் வரல. எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. அவன் வரலங்கிறது சாருக்கு தெரியுமாமா? தெரியாது. நம்ம சாருக்கு அவன் இப்படி துரோகம் பண்ணக்கூடாதுமா. அவன் மேல ஐயா ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அவன் வரலங்கிறத நீங்க சாருகிட்ட சொல்ல வேண்டாம். அவர் மனசு தாங்காதுமா. அவரா தெரிஞ்சுக்கிட்டோம். சையத், அப்ப நீ ஒண்ணு செய். அவனுடைய ட்ரெஸ் எடுத்து எங்கேயாவது மறைச்சு வை. அது ஐயா கண்டு பட வேண்டாம். சரியம்மா. அலமோ, ராத்திரி உனக்கு தெரியாம ஒரு சிகரெட் எடுத்து குடிச்சிட்டு உன்னை திருடி வச்சிருக்கிறேனே. எனக்கு தெரியுமே. தெரியுமா? அப்போ எனக்கு இது வேண்டாம். பரவாயில்லை, இதுவும் பிடிங்க. என்ன ரொம்ப தாராளமா இருக்கு. பாத்தியா, கைதி தலைமறைவு. இங்க இல்ல, வேற ஏதோ ஊர்ல. மாணிக்கத்தை பத்தி என்னமோ சொன்னீங்க. அவன் விடிய காலம்பர வந்து அவனுடைய ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டான். ஆமா, அவன் போட்டுட்டு போன என்னுடைய வேட்டி சட்டையெல்லாம் எங்க? எங்கேயாவது வச்சிருப்பாங்க. சையத், அங்க மாணிக்கம் இருப்பான். அவன் அம்மா உடம்பு எப்படி இருக்கு கேட்கலாம்? வேண்டாம், நீ அவனை வர சொல்லு, நானே கேட்கிறேன். ஏன்பா ஏன் நிக்கிற? வரலையா? ஏன் படிக்க வரலையா? இத்தனை வருஷம் உத்தியோகம் பார்த்துட்டீங்க. உங்க சர்வீஸ்ல ஒரு சின்ன கருப்பு புள்ளி கூட நீங்க வாங்கினதில்லை. உங்க சொந்த பொறுப்புல ஒரு கைதியை வெளியே அனுப்பிட்டு அவன் திரும்பி வரலங்கிற கெட்ட பேரு இன்னைக்கு தான் உங்களுக்கு ஏற்படணுமா? உங்களுக்கு பதிலா வரப்போற மிஸ்டர் ராமன் நாயர் ரொம்ப கண்டிப்பானவர்னு கேள்விப்பட்டேன். அவர் உங்களை ஏதாவது மரியாதை குறைவா பேசிடுவாரோன்னு நினைக்கும் போது என் மனசு தாங்க. நீங்க செஞ்ச பெரிய உதவிக்கு உங்களுக்கு அம்மாவுக்கு அவன் துரோகம் நினைச்சானா? அவன் சையத், கிழமை உன் வேலையை பார். மாணிக்கத்து மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு, உனக்கு இருக்கு. ஆனா அதை விட என் மேல உனக்கு அதிகமான அன்பு இருக்கு. மாணிக்கம் வந்துடும். ஏம்மா, இப்ப மணி என்ன இருக்கும்? மணி 7. ஐயோ, நான் இப்ப என்னமா பண்றது? 5 மணிக்குலாம் நான் ஜெயிலுக்குள்ள இருக்கணுமே. சூப்பரண்டையா முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? நான் என்ன காரணத்தை சொன்னாலும் யாரும் என்ன நம்ப மாட்டாங்களே. அம்மா, நான் புறப்படுறேம்மா. நேரம் ஆயிடுச்சு. 9 மணிக்கு புது சூப்பரண்டையா வந்து பதவி ஏற்றுக்கிறதுக்குள்ளையாவது நான் ஜெயிலுக்கு போய் சேரணும்.
நம்ம சூப்பர் ஐயா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் காப்பாற்றணும். நான் வர்றேம்மா. கோகிலா, நான் வரட்டுமா? சார், நான் அன்னைக்கே சொன்னேன் சார், அவனை வெளியே அனுப்புனா அவன் திரும்பி வரமாட்டான் சார். நீங்க அவனை வெளியே அனுப்புனா அவனை யோசனை கேட்கப்பவே இப்படி நடக்கும்னு நினைச்சேன் சார். ஜெயில இருக்கிற ஒருத்தனை வெளியே அனுப்பி அவன் வராம போயிட்டானா அது சாரை மட்டும் பாதிக்காது சார். இங்க வேலை பார்க்கிற ஜெயிலர்கள், டெப்டி ஜெயிலர்கள், சீஃப் வார்டர், ஹெட் வார்டர்கள் உட்பட ஒவ்வொருத்தரையும் பாதிக்கும் சார். புதுசா சூப்பரண்டா வரப்போற ராமநாயரை பத்தி நாங்க உங்களுக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை சார். அவர் எங்க எல்லாரும் என்ன செய்வார்னு நினைச்சா எங்க நெஞ்செல்லாம் பதறுது சார். அவன் உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டானே சார். கைதிகளுக்கே கருணை காட்டக்கூடாது. ஏன் எல்லாரும் பதட்டப்படணும்? மாணிக்கம் வந்துடும். ஹலோ, சூப்பரன் வீடு தான். மிஸ்டர் ராமநாயர் போன் பேசுறார் சார். என்னன்னு கேளுங்களேன். ஹலோ, குட் மார்னிங் சார். டிப்டி ஜெயிலர் சுந்தரமூர்த்தி பேசுறேன் சார். எஸ் சார். இருக்காரு சார். சார், எல்லாம் ரெடி சார். ஓகே, கரெக்ட் சார், கரெக்ட் சார். 9 மணிக்கு வந்துருக்கீங்களா சார்? ஓகே சார், ஓகே. சார், மிஸ்டர் ராமநாயர் டிராவல்ஸ் பங்களாவுக்கு வந்துட்டார் சார். அங்கிருந்தா போன் பேசுறாரு. கரெக்டா 9 மணிக்கெல்லாம் வந்துடுறாராம் சார். கரெக்டுமே சார். இல்லைன்னா ஒண்ணு செய்யலாம் சார். மாணிக்கம் காலையில சூப்பரண்ட் வீட்டுக்கு வேலைக்கு வந்துவேன் தப்பி ஓடிட்டான்னு ரிப்போர்ட் கொடுத்துடலாம் சார். இல்லை, நான் தான் அனுப்பிச்சேன்னு சொல்லுவேன். அது நிரூபிக்க என்னால முடியும். அதனால எனக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி ஏதாவது இருந்தா கூட நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். பாவம், அனாவசியமா நீங்க எல்லாம் பாதிக்கப்படுவீங்களேன்னு பாக்குறேன். ஏன் கஷ்டப்படுறீங்க? அவன் நிச்சயமா வந்துடும் சார். மன்னிக்கணும், மணி 8:10 ஆகுது. 8 மணிக்குள்ள மாணிக்க வரலன்னா நாங்க ரிப்போர்ட் பண்றத வேற வழியே இல்லை சார். சுந்தரமூர்த்தி வந்துடும் ஐயா. மாணிக்கம் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். உங்க எல்லாரையும் விட நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சவன். அதனாலதான் என்னுடைய பொறுப்புல அவனை வெளியே அனுப்பியிருக்கிறேன். அவன் தாயாருக்கு இல்ல, அவன் நிச்சயமா வந்துடும். சார், மணி 8 ஆயிடுச்சு சார். சுந்தரமூர்த்தி, நீங்க ரிப்போர்ட் கொடுக்க போறீங்க. போலீஸ் ஒரு பக்கம் தேட போகுது. அவன் இன்னொரு பக்கமா வந்து நம்ம எல்லார் முகத்திலையும் கரிய பூச போறான் சார். எங்களுக்கு வேற வழியே இல்லை சார். ஆல்ரைட், நீங்க எல்லாரும் உங்க கடமைகளை செய்யலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராமன் நாயர். தேங்க்யூ சார். வயசுலையும் அனுபவத்திலையும் ரொம்ப பெரியவரான நீங்க இருந்த பதவிக்கு எல்லாத்திலையும் சிறியவரான நான் வந்திருக்கிறேன். நிர்வாகத்துல எனக்கு தெரியாத உண்மைகளை நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கும்படியா கேட்டுக்கிறேன். நிச்சயமா. இருந்தாலும் உங்களுக்கு புரியாத அனுபவத்தை நான் என்ன சொல்லிக் கொடுத்துட போறேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ சார். வாங்க. முறைப்படி எல்லா கைதிகளும் சரியா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு நான் சார்ஜ் எடுத்துக்கலாம். இல்ல பார்க்கலாமே. மாணிக்கம் இல்லைங்கிறது புது சூப்பரண்டுக்கு தெரியுமா? சும்மா இருக்கா? இப்ப அந்த ஆளு ஒவ்வொருத்தரையா எண்ணிக்கிட்டு வர போறாரு. மாணிக்கம் இல்லைன்னு இங்க ஒரு பெரிய ரகளையே நடக்க போகுது. ஏன் சார், மாணிக்கம்னு ஒரு கைதி விடுதலை ஆயிட்டானா? விடுதலை ஆகல. அவனை நான் சொந்த பொறுப்புல வெளியில அனுப்பிச்சிருக்கேன். அவன் வந்துடும். எண்ணிக்கையில் ஒரு கைதி குறைவா இருக்கும் போது நான் எப்படி சார் சார்ஜ் எடுக்கிறது?
முழுசா நான் உங்கள்கிட்ட பொறுப்பு பிடிக்கிறதுக்குள்ள மாணிக்கம் வந்துடும் சார். இருந்தாலும் சட்டம் மிஸ்டர் ராமன் நாயர், சட்டத்துக்குட்பட்டு தான் நான் இந்த காரியத்தை செய்திருக்கிறேன். இந்த விஷயமா மேல் அதிகாரிகளுக்கு நேத்திய போஸ்ட்லயே தெரியப்படுத்துகிறேன். அதனுடைய காப்பியை உங்களுக்காக வச்சிருக்கிறேன். இதோ இனிமே மாணிக்க விஷயமா நீங்க கவலைப்படவோ பயப்படவோ வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் சார். ஒரு கைதியை நம்பி நீங்க அனுப்பிட்டீங்க. நீங்க மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தின லெட்டருடைய காப்பி மாத்திரம் போதாது, அவங்க ரிப்ளையும் எனக்கு தேவை. அது வரைக்கும் கண்டிப்பா நான் சார்ஜ் எடுத்துக்க முடியாது. மிஸ்டர் ராமன் நாயர், நான் என் சொந்த பொறுப்புல வெளியில் அனுப்பிச்ச கைதி மாணிக்கம் இதோ வந்துட்டேன். நீங்க சார்ஜ் எடுத்துக்கலாம்ல? எஸ் சார். மாணிக்கம் கேளுங்க, அதான் வந்துட்டியே. என்ன மன்னிச்சிருக்க சார், இன்னும் கொஞ்சம் தாமதமா ஒரு கைதியை நம்பி வெளியில அனுப்பலாமான்னு எல்லாரும் கேட்டீங்க. கைதியும் மனுஷன்தான், அவங்ககிட்டையும் மனுஷத்தன்மையோட நடந்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி செய்தேன். நான் செய்தது சட்டப்படி குற்றமா இருந்தா இந்த குற்றத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கு. மணிக்கம், உன் தண்டனை காலம் முடிஞ்சு நல்லபடியா விடுதலையாகலாம். நான் வரேன். இடத்துல போய் மிஸ்டர் ராமன் நாயர், இந்த ஜெயில இருக்கிற என்னுடைய 500 குழந்தைகளை உங்களை நம்பி ஒப்படைச்சிட்டு போய் சார். நீங்க அதிகாரி மட்டுமல்ல, குற்றவாளிகளை குழந்தைகளாக்கி அந்த குழந்தைகளை அன்பு சிறைக்குள்ள வச்சு காக்கிற காவல் தெய்வம்.